நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047033531. கட்சிகளும் அதன் நிலைப்பாடுகளும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கூட்டணி கட்சிகளின் ஒரு பேலன்சிங்கான ஆக்டா நம்ம பார்த்தோம். பேலன்சிங் ஆக்ட்னு சொன்னாலும் பேலன்சிங் ஆக்டா அப்படின்ற கேள்வி நிற்கிறது. எல்லாரும் சொல்வது உதயநிதி அவர்களின் பேச்சு கண்டிக்கத்தக்கது, ஆனால் கைது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு 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 ஆச்சரியக்குறி, 3 புள்ளி, கேள்விக்குறி, எல்லா எக்ஸ்பிரஷனையும் எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இதுல வரக்கூடிய விஷயம் இது கூட்டணிகளின்னு சொல்றத விட கட்சிகளின்னே சொல்லிடலாம். ஆமா, ஏன்னா கூட்டணியில இல்லாத இந்த இரு பக்கத்திலும் இருக்கக்கூடிய கூட்டணிகளின் இன்னைக்கு வரைக்கும் இபிஎஸும் அதே ஸ்டாண்ட் எடுக்கிறார். அதான் சொல்றேன், கூட்டணி எதிர் திசையில் இருக்கக்கூடிய திரு இபிஎஸ், கூட்டணியில சேர போறாரான்னு தெரியாத தமாக, கூட்டணியில இல்லாம நட்பு மட்டுமே வச்சிருக்கக்கூடிய பாமக, வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்டுகள், ஆட்சியிலேயே பங்கு வைக்கக்கூடிய திருமாவளவன். ஸோ எல்லா லேயர்ல இருக்கவங்களும் ஒரே ஸ்டாண்ட். எஸ், இது என்னென்ன புரிஞ்சுக்கிறது சார்? உதயநிதி பேச்சு தப்பு, ஆனா அவர் கைது செய்தது, உதயநிதி பேசுனது தப்பு, இந்த பக்கம் கைது செய்ததும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு அடி அவங்களுக்கு ஒரு அடின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட். அதாவது இவர்கள் அத்தனை பேருமே ஒன்று சொல்லணும், நம்ம பேசுனது தப்பு அப்படின்னா அப்ப என்ன செய்யறது அப்படிங்கிறத சொல்லணும். பேசுனது தப்பு அப்படிங்கிறது எல்லோரும் ஏற்கிறார்கள். திரு பேசன்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் சொல்கிறார், பல கட்சிகள்ல பெண்களை பத்தி இழிவா பேசுறதுக்கு ஒரு பெரும் படையே வச்சிருக்காங்க அப்படின்ற. எங்க கட்சியில பேசுனாங்கன்னா நாங்க கட்சி விட்டு தூக்கிட்டு வர சொல்றோம். அப்ப அவ்வளவு தூரம் நடவடிக்கைக்குரியது தானே. நீங்க பேசுனது தப்பு, கைதும் தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா, பேசுனது தப்புக்கு நீங்க ஏன் கட்சி விட்டு தூக்குறீங்க? பேசுன தப்புக்கு மன்னிச்சு விட்டுருக்கணும், பேசக்கூடாது சொல்லி சொல்லியிருக்கணும் தானே. அப்ப நீங்க அவருடைய கட்சி சமாச்சாரமாக இருந்தால் கட்சியிலிருந்து நீக்கிருப்போம்னு சொல்றாங்க. இது கட்சி பொருள் விஷயமாக இல்லாமல் பொது விஷயமா இருக்கிறது. அப்போ ஒரு 3ஆம் நபரை பற்றி ஒரு விமர்சனம் வருதுங்கும் போது இப்ப ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு புகார் அதுல லைவ்ல இருக்குன்னு பாக்குறோம். அப்ப அந்த புகாருக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதுதான் அவங்க சொல்லணும். அப்ப எல்லாருமே பேசுனது தப்புங்கிறதுல யாரு செகண்ட் தாட்ல அதர் தென் டிஎம்கே பர்சனாலிட்டி, திமுகவினரை தவிர மற்ற எல்லாருமே ரொம்ப தெளிவா பேசுனது தப்புங்கிற சிங்கிள் ஸ்டாண்ட்ல யாருக்குமே செகண்ட் ஸ்டாண்டே கிடையாது. எல்லாருமே கைது தப்பு, அது ஒரு எக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒண்ணு அப்படியே சொல்லுவோம். ஆனா பாத்தீங்கன்னா கைதுல ரிமாண்ட் இல்லைங்கிற ஸ்டாண்ட் எடுத்த உடனே இது இவர்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் பேசும்போது எல்லாமே ஒரு 2 மணிக்கு முன்னாடி வந்த ஸ்டேட்மெண்ட். 2 மணிக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்ல யாருக்குமே தெரியாது இவங்க ரிமாண்ட் கேட்க போறது இல்லைன்னு. அவங்க நினைச்சாங்க கைது பண்ணிட்டாங்க, தஞ்சாவூர் கூட்டு போறாங்க, கேரண்டியா ரிமாண்ட், அப்படிதான் நினைச்சாங்க. அப்ப ரிமாண்ட்னா நாளைக்கு சட்டமன்றத்தில் அவர் வரவிடாம தடுக்கிறதுக்கான முயற்சிங்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கலாம். அப்ப எப்ப 2:15 மணிக்கு நீதிமன்றத்தில் தவக அரசு நாங்க ரிமாண்ட் கேட்க போறலன்னு சொல்லிட்டாங்களோ அப்பயே அவருடைய ஸ்டேட்மெண்ட் நலிஃபை ஆயிடுச்சு. இவருடைய நோக்கம் சந்தேகிக்கிறாங்கல்ல, நீ அவர் பேசுறது தப்பு தான்ப்பா, அதுக்கு மேல எக்ஸஸ். இப்போ நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னதான் தான், ஒருத்தர் கெட்ட வார்த்தையில பேசுவார், ஐயோ அவரை பார்த்து இப்படி பேசிட்டேன்னு கேட்பாங்க. அவர் அதுக்கு பலாறு பயங்கரமா இருந்துச்சு, ரத்த காலம் அடிச்சுரு, ஏங்க அதுக்காக இப்படி அடிப்பீங்களாங்க, அவர் பேசுனது தப்பு தான் அதற்காக அப்படி அடிப்பீங்க. அப்ப ஒரு எக்ஸஸுக்கு இன்னொரு எக்ஸஸ் தீர்வாகாதுன்னு பாக்குறாங்க. அப்ப வேற இது எக்ஸஸே இல்ல, நாங்க ரிமாண்டே கேட்கலன்னு சொல்லி சொன்ன போது அது நல்லிஃபை ஆயிருந்தோம். செகண்டா சொல்றாங்கல்ல, நீங்க அரசுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கலாம், தாவேகா இவ்வளவு தீவிரமா செயல்பட வேண்டியதுல இவ்வளவு அவசரம். எங்க அண்ணன் சீமான் வேற சொல்றாரு, நீங்க காவிரி பிரச்சனைக்கு இவ்வளவு வேகம் காட்டல, மத்த பிரச்சனை இதுக்கு ஏன் இவ்வளவு வேகம் காட்டுறீங்க? அப்ப வேகம் காட்டி அவங்க ரிமாண்ட் பண்ணாங்கன்னு நமக்கே நாளைக்கு ஒரு யோசனை வரும். இதே காமன் மேன்லயே நிலவரம் அப்ப ரிமாண்ட் பண்றவங்களுக்கு வேற ஏதோ பக்கதான்ப்பா, இதுக்கு இல்லாட்டி திருஷாக்குன்னு ரொம்ப கோபப்படுறாங்கப்பா, இது மாதிரி ஏதோ ஒன்று இருப்பாங்க. ஆனா ரிமாண்ட் கிடையாதுன்னு சொன்ன உடனே இந்த ஸ்டேட்மெண்ட் பூரா நல்லிஃபை ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுல ஏன் அந்த நோக்கம் அப்படின்றது சந்தேகத்திற்குள்ளாகுது அப்படின்னா, குறிப்பா 2 கம்யூனிஸ்டுகள் இணைந்து பேட்டி கொடுத்தாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தாவேகாவுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இதே போல தாவேகாவுடைய ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் அந்த திமுக தாவேகாவுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த லகான்கள் தான் இந்த கம்யூனிஸ்ட்கள். சோ அவங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, ஸ்லீப்பர் செல்ஸ் ஆக்டிவேட்டட் அப்படி நம்ம பார்க்க கூடாது. தாவேகா பேசுறவங்க, தாவேகால இருந்து பேசுறவங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல யாரு பேசினாலும் இந்த அவதூறாக பேசுறவங்க மீது நடவடிக்கை இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம், திரு விஜய் அவர்களை இந்த ஆட்சியிலேயே திரு விஜய் அவர்களை விமர்சனம் செஞ்ச பல பேர், சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கவங்க, டிஎம்கேல இருக்கிறவங்க, ஐடிவில இருக்கிறவங்க பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கான்னு பாக்குறோம். சோ திரு விஜய் அவர்களை தரக்குறைவா பேசுறவங்க கைது செய்யப்படுறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறோம், ரைட், தரக்குறைவா யாருமே பேசக்கூடாது, ஏதோ ஒரு ஃபுல் ஸ்டாப் அதனால பண்றாங்க. முதலமைச்சர் பர்சனலா பேசுறேன், முதலமைச்சர் இழிவா பேசுறீங்க, முதலமைச்சர் அவமானப்படுத்தும்படியா ரொம்ப ஓவரா பிலோ தி பெல்ட் கிக் பண்றீங்க அப்படின்னு அரெஸ்ட் பண்றாங்க. நிறைய பேர் ஐடிவில, குறிப்பா திமுக கட்சிக்காரங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மாற்று கருத்துல சரினே வச்சுக்கணும். அப்ப அந்த தராசு துலாக்கள் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கும். அதே போல
திமுகவினரை பேசுறவங்க, பெண்களை பேசுறவங்க, மற்றவங்களை பேசுற நடவடிக்கை எடுப்பீங்களான்னு கேட்கணும். அப்பதான் திருமதி வானதி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீங்கள் இந்த நடுநிலையான ஆக்ஷன் எல்லோருக்கும் காமனா இருக்குது அப்படின்னா எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க பாரபட்சம் பார்க்க மாட்டாங்கப்பா அப்படின்னு. அவங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க பேசுறாங்கன்னா பேசாம விட்டுருவாங்க, மற்ற கட்சிக்காரங்க பேசுறாங்க டக்குன்னு கோபப்பட்டு ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னா அது ஒரு பயாஸ்ட் ஆட்சி. திமுக அப்படிதான் பண்ணுச்சு, அதிமுக அப்படிதான் பண்ணுச்சு, இப்ப தாவேக அப்படிதான் பண்ணுது போய் நின்றோம். சோ இடதுசாரி இயக்கங்களை நீங்க இந்த இடத்துல ஸ்லீப்பர் செல்லாவோ டிஎம்கே ஆக்டிவேட் பண்ணிச்சுன்னா பார்க்க கூடாது. ரொம்ப நடுநிலையான நியாயமான கருத்து, வரையறுக்கப்பட வேண்டிய கருத்து. பிலோ த பெல்ட் கிக் பண்றது, தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுறது, பெண்களை இழிவுபடுத்துறது, பாலியல் முன்முயற்சி, கொலை, இந்த மாதிரி கொள்ளை, இந்த மாதிரி விஷயங்கள்ல யார் ஈடுபட்டாலும் அது எந்த கட்சிக்காரங்கன்னு பார்க்கலாம். அத்துமீறல் நடந்திருக்கு, சட்டவிரோதம் நடந்திருக்குன்னா எந்த கட்சிக்காரங்க ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லி சொல்றதா சரியா இருக்கும். திரு பே சண்முகமும் திரு வீரமணி எழுப்பக்கூடிய கேள்வி ரொம்ப நியாயமானது. தாவேக அரசு அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த கணக்குல போயிட்டு யார் பிலோ த பெல்ட் கிக் பண்ணாலும், யார் பர்சனல் அட்டாக் பண்ணாலும், யார் தரக்குறைவா ரசக்குறைவா பேசினாலும் அவங்களும் நடவடிக்கை எடுக்கும். இது ஏதோ திரு உதயநிதிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ஷன் இல்ல, இது யார் பண்ணாலும் எடுக்குங்கிற காட்டினாங்கன்னா நாடு வரவேற்கும். நாளைக்கு திரு உதயநிதி கைதே நியாயப்படுத்தப்படும். ஆமாங்க, அவங்க கட்சிக்காரங்களே பண்ணாங்க, அப்புறம் உதயநிதி பண்ணாமலா இருப்பாங்க அப்படின்னு நிற்கும். அப்ப அவங்க கட்சிக்காரங்களாம் விட்டுருவாங்கன்னா அது வெண்டேட்டாவா மட்டும் தான் பார்க்கணும். உங்க கட்சிக்காரங்களாம் விட்டுறீங்க, திரு உதயநிதி மட்டும் நீங்க குறி வைக்கிறீங்க, அது அரசியல் கால் பண்ணிச்சு தான் பார்க்கப்படும். அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242242. இந்த பக்கம் ஒரு சைடு பேலன்சிங் ஆக்ட் நடந்து கொண்டிருக்க, மறுபக்கத்துல பாஜக திடீர்னு அவுட் ஆஃப் தி பாக்ஸா அவுட் ஆஃப் தி சாய்ஸா தாவேக அரசின் நடவடிக்கைக்கு அவுட்ரைட் சப்போர்ட். திருமதி வானதி சீனிவாசன், திரு நாராயண திருப்பதி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஒன் டு சைட் அரெஸ்ட் உதயநிதி அப்படின்ற வார்த்தைகளை போட்டவரே திரு நாராயண திருப்பதி அவர்கள் தான். தமிழக பாஜகவின் குரலாக பார்க்கக்கூடியவர், தலைமை செய்தி தொடர்பாளர். அவர் சொல்லியிருக்கிறார். திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் காலையில ஒரு ட்வீட், அப்புறமா அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ட்வீட் நம்மளோட நேரலையில பேசினாங்க. அவங்க ஓப்பனா இதுக்கு வேற என்ன பண்ணணும், இது அவ்வளவுதான் பண்ணிதான் நான், இதுக்கு மேல வேற என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, இது போய்கிட்டே இருக்கு, வேற என்னதான் பண்ணணும் சொல்லுங்க, இது பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு பாஜக கிளியர் கட் ஸ்டாண்ட். எல்லாரும் வினோத் பி செல்வம், எஸ்ஜி சூர்யா, அஸ்வத்தாமன் காலையில எல்லா தமிழக பாஜக தலைவர்களும் அவுட்ரைட் சப்போர்ட் டு டிவிகே கவர்மெண்ட். இது ஒரு 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 தார்மீக ரீதியா அவங்களோட அரசியல் நோக்கங்கள், ஐடியாலஜி அப்படின்னு பார்க்கணுமா, அரசியல் கணக்குகள்னு பார்க்கணுமா? இப்ப தெரிஞ்சிருச்சா யாரோட பி டீம் யாருன்னு? அதாவது எதுக்கு எடுத்தாலும் பி டீம் நேற்று முந்தானத்து ஒரு பேட்டியில கேட்டு இருந்தாங்க, திரு சீமான் பிஜேபியோட பி டீமா, அவர் விஜய்க்கு எதிராக வர்றாங்கன்னு. எங்க திரு சீமானுக்கும் பிஜேபிக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் என்னைக்கும் ஏற்றிருக்கிறாரு, அவர் கொள்கையில நேர் எதிர் திசையில் இருக்கிறாரு, அவருங்க எப்படி ஏப்பாதுன்னு சொன்னோம். விஜய் உள்ள வந்தாலும் அது பிஜேபியோட பி டீம், விஜய சீமான எடுத்தாலும் பிஜேபி பி டீம், தனுஷ் வந்தாலும் அது பிஜேபி பி டீம். எல்லாத்துக்கும் ஊர் கிளச்ச மாதிரி எல்லாரும் போறவங்களாம் பிஜேபி தான் அடிக்கலாங்க மாதிரி கிளம்புனா என்ன அர்த்தம் பண்ணும்? இப்போ ஒரு கட்சியாவது இந்த பக்கம் ஒரு நியாயம்னா நியாயம் பேசிருந்தாங்க, பெண்கள் இழிவுபடுத்துறது ஏற்க முடியாது, இவ்வளவுதான் அந்த ஓட்டத்தில் நிக்கிறோம். அதற்கு பிறகு மற்ற விஷயங்கள்லாம் வேற. நமக்கு நம்முடைய நேரலையில பேசும்போது வானதி சீனிவாசன் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, ஆஸ் ஏ லாயர் ஆல்சோ, அவங்க ஒரு வழக்கறிஞரும் கூட, வழக்கறிஞரா கூட இந்த வழக்கு நீதிமன்றத்தில் தாங்குமா தாங்காதாங்கிறது பிறகு அந்த அரசாங்கத்துடைய விஷயம், வழக்கறிஞருடைய விஷயம், அவங்க எப்படி வாதாடுறாங்க எப்படி வைக்கிறாங்கிற பொறுத்து ஏன்னா கேஸ் எய்தர்வே மாறலாம், நமக்கு அது ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் வேற என்ன செய்யணுங்க நீ சொல்லுங்க. நீங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது அப்படிதான் இருக்கும், சகிச்சுட்டே போகணும், கடந்து போயிடணும், பேசிக்கிட்டே இருங்க, பதிலுக்கு பேசுங்க. நீங்க அவங்க குடும்பத்தை பத்தினா நீங்க உங்க குடும்பத்தை இப்படி பேசிட்டே போயிட்டு தேர் சுட் பி an end இல்லையா? நீங்க முதல்ல கேட்ட போல இது ஒரு எண்டே இல்லையான்னு கேட்கணும். அப்ப பாஜக தெளிவாக பெண்களை இழிவுபடுத்தி பேசினால் அது பாஜக தாங்காது, இவ்வளவுதான். நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மற்ற கட்சிகளுக்கும் பாஜக ஒரு அடிப்படை வித்தியாசத்தை பார்க்கிறோம். எந்த மதத்தை பற்றி பேசினாலும் பாஜக உட்பட எல்லா கட்சியிலும் வரும். திரு இலகணேசன் சொன்ன ஸ்டேட்மெண்ட், மறைந்த இலகணேசன் சொன்னது, எந்த மதத்தை பற்றி யார் விமர்சனம் பண்ணாலும் எல்லா கட்சிகளும் வரும், பாஜக உட்பட. இந்து மதத்தை இழிவுபற்றி பேசினால் எந்த கட்சிகளும் வராது, பாஜக தவிர. இது திரு இலகணேசன் ஸ்டேட்மெண்ட். அது மாதிரி இவங்க நினைக்கிறாங்க பெண்கள் எங்க இழிவுபடுத்தினா நாங்க வருவோம், எங்களுக்கு அதுல குழப்பம் இல்லை, அது எந்த கட்சி. அதுக்கு திருமதி வானதி அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார். திரு நயினார் நாகேந்திரனே ஒரு வார்த்தையை தவறாக விட்ட போது நாங்க அன்னைக்கே நாங்க அவர்கிட்ட போன் பண்ணி என்ன தலைவரை நீங்க இப்படி பேசுன்னு சொன்னா, அவருமே கூட நான் பேசினது குறிப்பிட்டாரு. மறுநாள் அவர் மன்னிப்பும் கேட்டாரு. அப்ப தங்களுடைய கட்சி தலைவராகவே இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கவனமா இருக்கணும், அது மாதிரி விஷயங்களை வார்த்தை விடக்கூடாதுங்கிறதுல நீங்க ஸ்டாண்டர்டா இருக்கணும்னு பாக்குறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய தாயை இழிவுபடுத்தி ஒரு சின்ன பிள்ளை பேசினா நம்ம கண்கூடா பார்த்தோம். அப்ப பாரத பிரதமர் என்ன சொன்னாரு, எதுவுமே செய்யாத எங்க அம்மாவெல்லாம் இப்படி விமர்சிக்கிற அளவுக்கு இந்த குழந்தைகள் இப்படி மாறிடுச்சுன்னு ரொம்ப பாதிச்சு. அதை பிடிச்சி சொல்லுவேன்னு யார் கேட்டிருப்பா? அந்த குழந்தைக்கு ஒரு சிக்கல் நடந்துச்சு, சட்ட ரீதியா ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா யார் கேட்டிருப்பா? ஆமா, இப்படி எல்லாம் பேசினா பிரைம் மினிஸ்டர் பேசினா யார் விடுவாங்க? எல்லாரும் பேசாம வந்துருவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்லை மன்னிப்போம் அப்படின்னு. அப்ப இந்த குழந்தைகளை நம்ம திருத்துவோம் பாக்குறாரு. அப்ப பெண்கள் விஷயத்துல ஒரே நிலைப்பாடுல அவங்க இருக்கிறாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அப்ப இதுக்கும் பி டீம் இதுக்கும் சி டீம் சொல்றது ஒரு அரசியல் கணக்குல நம்ம வச்சுக்கலாம். அரசியல் கணக்குல தாவேகாக்கு இன்னைக்கு பாஜக எதிர்த்தாதான் அரசியல்.
எப்படி திமுகவுக்கு வந்து பாஜக எடுத்து அரசியல் பண்ணிச்சோம் இதற்கு முன்னாடி, அது போல இன்னைக்கு வந்து அவங்க காட்டக்கூடிய பூச்சாண்டி வந்து என்ன ஏடிஎம்கே இல்ல, அவங்க சொல்லிட்டாங்க ஏடிஎம்கே ஃபுல்லா எங்கள்கிட்ட வந்துருங்கப்பான்ட்டாங்க. நம்ம தான் ஒரிஜினல் ஏடிகே. இன்னைக்கு கூட திரு சி.டி. நிர்மல்குமார் அவர்கள் வந்து திமுக விமர்சனம் பண்ணும்போது புரட்சி தலைவி அம்மா இருந்தா அப்படி செஞ்சிருப்பாங்களா, யாரு திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணும்போது புரட்சி தலைவி அம்மா இருந்தா அப்படி பண்ணிருப்பாங்களா அப்படின்னு தான் அவர் விமர்சனம் பண்றாரு. சோ வந்து நாங்க தான் ஒரிஜினல் ஏடிஎம்கே அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. சோ ஏடிஎம்கே ஆட்கள் பூரா நம்ம கூட வந்திருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்ப அவங்க வந்து டிஎம்கே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு நாம தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு முடியும் சொல்லிட்டு அந்த எடுத்துக்காங்க. டிஎம்கே முன்னாடி என்ன ஸ்டாண்ட் எடுத்தோ அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிஜேபி இருக்கிறனால நான் தான் சொல்றேன். ஏன்னா டிஎம்கேவும் கரைஞ்சிருச்சு, ஏடிஎம்கே குறைஞ்சிருச்சு. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ல இவங்க தான் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் இங்க பூச்சாண்டி காட்டி டிஎம்கே பண்ண அதே பாலிடிக்ஸ், பிஜேபி வந்துரும். நாளைக்கு ஒருவேளை டிஎம்கே பிஜேபி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போனாங்கன்னா அன்னைக்கே சொன்னேன் பாத்தீங்களா, அவங்க தான் ஒரிஜினல் பிஜேபி. சோ டிவிகேக்கான பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை பிஜேபி வைக்கிறார். அதனால தான் அவங்க சொன்னாங்க நாங்க அரசியல் எதிரிகள். நாளை ஒரு வேளை அதிமுக திமுக கூட்டணி சேர முயற்சி பண்ண மாதிரியே தாவேகா திமுக கூட கூட்டணி சேரலாம் நாளை ஒருவேளை. ஏன்னா இங்க இருந்து போனவங்க சேர்த்திருக்காங்கல்ல, டிஎம்கே இருந்து போனவங்க சேர்த்திருக்காங்கல்ல, டிஎம்கே கூட்டணி கட்சி பூரா சேர்த்திருக்காங்கல்ல. சோ அதற்கு அவங்க தயங்க மாட்டாங்க. எங்களுக்கு அரசியல்ல தான் அவங்க எதிரியை தவிர கொள்கையில் எங்களுக்கு எதிரிலன்னு சொல்லுவாங்க. ஆனா கொள்கை எதிரி யாருன்னு பிஜேபின்னு சொல்லுவாங்க. அவ பிஜேபி எதிர்க்கிறதா அவங்க செய்யறாங்க. சோ பிஜேபி பி டீம் சொல்ல நம்ம ஏற்க முடியாது. ஆனா பிஜேபியில பெண்களுக்கு எதிரான விஷயங்கள்ல ஸ்டாண்டர்டா இந்த பொசிஷன் எடுத்திருக்காங்க நம்ம பார்க்கணும். கங்கனா ரனாவத்துக்கு நேர்பட்ட பொசிஷன் கூட எந்த சந்தர்ப்பத்திலுமே அவங்க வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு விமர்சனம் வந்தா அதுல வந்து அவங்களுக்கு ஸ்டாண்டர்டா ஒரே பொசிஷன் எடுத்திருக்கான்னு பார்க்கணும். யார் யாருக்கு பூச்சாண்டி காட்டுகிறார்கள், என்னென்ன அரசியல் பூச்சாண்டிகள் நடக்க இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அனைத்தையும் சாணக்கியாவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.